குடங்குளத்துல பூட்டி சீல் வைக்கப்பட்ட கோயில் 5 ஆண்டுகளுக்கு அப்புறமா பக்தர்கள் தரிசனத்திற்காக திறக்கப்பட்டிருக்கு. நீதிமன்ற உத்தரவை மீறியும் கோயிலை திறக்காததால ஆத்திரத்துல பொதுமக்கள் போராட்டத்துல ஈடுபட்டதால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இது இல்லாம நாங்க இந்த இடத்துக்கு எங்கேயும் போறதில்ல. எங்க கொண்டு கல்யாணம் வச்சாலும் சரி, எங்க வச்சாலும் சரி, நாங்க அதுக்கு தயாரா தான் வந்திருக்கோம். 3 திருப்பு வீசி முடிச்சு போடுறது மட்டும் நாங்களும் வெளியே தான் வேடிக்கை தான் பார்ப்போம். திருப்பு முறை திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் காந்திநகர் பகுதியில பிரசித்தி பெற்ற அருள்மிகு சந்தனமாரியம்மன் கோயில் இருக்கு. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட சில பிரச்சனையின் காரணமா இந்த கோயில வருவாய்த்துறையினர் பூட்டி சீல் வச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் இந்த கோயிலை திறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினர் மதுரை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கு விசாரணை நிறைவடைஞ்சு நீதிமன்றம் இந்த கோயிலை திறந்து பொதுமக்களுக்கு தரிசனத்துக்கு அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருந்தது. கடந்த 1ஆம் தேதி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில ராதாபுரம் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் கூடங்குளம் காவல்துறையினர் கோயிலை திறக்காம காலம் தாழ்த்திட்டு வந்ததா கூறப்படுது. இதனால கோபமடைஞ்ச பொதுமக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் அருள் செல்வனோட சேர்ந்து ராதாபுரம் வருவாய்த்துறை அலுவலகத்துல போராட்டத்துல ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து கூடங்குளம் போலீசார் அங்கு விரைந்து வந்து இவங்களை சமாதானம் செஞ்சு வச்சு வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் சேர்ந்து சந்தனமாரியம்மன் கோயிலை திறந்து வச்சிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து பூஜை செய்யப்பட்டு பக்தர்கள் தரிசனம் செஞ்சிருக்காங்க. பூட்டப்பட்டு சீல் வைக்கப்பட்டு 5 ஆண்டுகள் கழிச்சு இப்ப கோயில் பொதுமக்கள் தரிசனத்திற்காக திறக்கப்பட்டிருக்கு. ஆடி கடைசி செவ்வாய்க்கிழமையில சிறப்பு தரிசனமும் பொதுமக்கள் செஞ்சிருக்காங்க. இதனால அந்த பகுதி பொதுமக்கள் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க.